Hey guys, welcome back. Vivo X200 series வந்து இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் iOS 18.2 அப்டேட் இருக்கு. S25 Ultra பற்றி ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால ஸோ எல்லா அப்டேட்ஸுமே வந்து சேர்த்து ஒரு சிங்கிள் வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம சேனலில் ஒரு டீல்ஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ளிப்கார்ட்டில் நாளைக்கு வந்து அந்த எண்ட் ஆஃப் சீசன் சேல் வந்து முடியுது. ஃபேஷன் கேட்டகரி அண்ட் மற்ற கேட்டகரிஸில் வந்து ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்மே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில இம்பார்ட்டன்ட் டீல்ஸ்மே வந்து அதில் இருக்குது. அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஆப்பிள் கிட்ட இருந்து iOS 18.2 அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸாக என்னோட iPhone 13க்குமே வந்திருக்கு. ஸோ நான் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக வந்து iPhone 13 அப்டேட்டே பண்ணல. ஸோ இந்த 18.2 அப்டேட்டோட சைஸ் வந்து 5.2 GB இருக்குது. பட் இந்த 18.2 அப்டேட்டில் AI ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பட் iPhone 13க்கு இந்த AI ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஏன் iPhone 15 யூசர்ஸ்க்குமே வந்து கிடையாது. 15 Pro அண்ட் அதுக்கப்புறமா லான்ச் ஆன டிவைசஸ்க்கு வந்து இந்த AI ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ 15 ஆர் பிஃபோர் டிவைசஸ்க்கு வந்து AI ஃபீச்சர்ஸ் வந்து கம்பேட்டபிள் கிடையாது. ஸோ iOS 18.2 அப்டேட்டை வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது அப்டேட் பண்ண அப்படின்னா நம்ம சேனலில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ iOS 18.2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ பண்ணலாமா வேண்டாமான்ற வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் 18.2ல் வந்து இந்த வாட்டி ChatGPT வந்து சிரியோட வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் சென்ட்ரல் டாகலில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் டிஃபால்ட் மெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கேட்டகரைஸ்ட் ஃபில்டர்ஸுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டிங் டூல்ஸ் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து விவோலேருந்து இன்றைக்கி X200 சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மினி ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணல. X200 அண்ட் X200 Pro. X200 வந்து 66,000க்கும் X200 Pro வந்து 90,000க்கும் இனிஷியலாக வந்து 10% ஃப்ளாட்டாக வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ X200க்கு கிட்டத்தட்ட வந்து 6,000 ப்ளஸ் டிஸ்கவுண்ட் வருது. அண்ட் X200 ப்ரோக்குமே வந்து 9,500 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் வருது. X200ல் வந்து 6.67 inch AMOLED டிஸ்பிளே, 128 IRFS சப்போர்ட் இருக்குது. 5800 mAh பேட்டரி, 90 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு. MediaTek Dimensity 9400 யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. ரியரில் 3 கேமரா, மூணுமே வந்து 50 மெகாபிக்சல் செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி வந்து Sony IMX 921 சென்சார், 50 MP அல்ட்ரா வைடும், 50 MP பெரிஸ்கோப் செட்டப் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 32 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. ஸோ X100 சீரிஸே வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் சீரிஸாக தான் இருக்குது. பட் அதில் ப்ரோ வந்து இந்த வாட்டி அந்த இனிஷியல் பேங்க் ஆஃபர்ஸோடு பார்க்கும்போது ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. பேங்க் ஆஃபர்ஸ் இல்லாமல் பார்க்கும்போது பயங்கர ப்ரீமியமான ப்ரைஸிங் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. X200 வந்து இனிஷியல் அந்த கார்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து லெஸ் தென் 60,000 கிடைக்குது. அண்ட் ரெண்டு ஃபோன்ஸ்க்குமே வந்து TWS இயர்பட்ஸுமே வந்து ஃப்ரீயாக தராங்க அந்த ப்ரீ புக் பண்ணுற யூசர்ஸ்க்கு. X200 சீரிஸ் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ அந்த ப்ரீ புக்கிங் டீட்டெயில்ஸ், லான்ச் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சாம்சங் S25 சீரிஸோட சுட அப்டேட் வந்திருக்கு. S25 Ultra பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து S25 ப்ளஸ் Ultra 3 ஃபோன் இருக்க போது. ஸோ 3 ஃபோன்ஸ்லையுமே வந்து 8 Elite இருக்க போது. பட் பெரிய பாசிட்டிவ் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்த ரூமர்ஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து S24 லான்ச் ஆனால் அதே ப்ரைஸிங்கில் தான் வந்து S25மே வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஸோ S24ல் Exynos இருந்ததுனால இந்த வாட்டி வந்து ஒரு மேசிவ் அப்கிரேடாக தெரியுது. பட் அந்த ரெகுலர் S25 ப்ளஸ் வந்து பெருசாக வந்து நமக்கு அப்கிரேட் இருக்க போகிறதுல டிசைன் சேஞ்சஸ் தான் இருக்க போகுது. பட் அல்ட்ராவில் நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. டிசைன் சேஞ்ச் மெயினாக இருக்குது. முக்கியமாக வந்து இந்த S23 Ultra, S24 Ultraலாம் வந்து அந்த எட்ஜஸ் வந்து பயங்கர ஷார்ப்பாக நம்ம பார்த்துருந்தோம். பட் இந்த வாட்டி வந்து எட்ஜஸ் கொஞ்சம் கேர்வாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து கையில் ஹோல்ட் பண்ண முடியும். முக்கியமாக வந்து லாங் கால் பேசுகிறவங்களுக்கு செமையாக இருக்க போகுது. ஏன்னா இந்த S23 Ultra எல்லாமே வந்து லாங் கால் பேசணும் அப்படின்னா கை பயங்கரமாக வலிக்கும். அதுவும் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கே விழுந்துடும். S25 Ultraவில் இந்த வாட்டி வந்து அல்ட்ரா வைட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. டெலிஃபோட்டோ வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க, அது தூக்கலை. பட் இந்த வாட்டி வந்து பேட்டரியில் பெரிய அப்கிரேட் எதுவும் கிடையாது. அதே 5000 mAh பேட்டரி வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. டிஸ்பிளேயோட பெசல்ஸ் வந்து இந்த வாட்டி மினிமம் ஆக்குறாங்க. அண்ட் வேப்பர் கூலிங் சேம்பரோட சைஸுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ S25 வந்து இந்த வாட்டி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு மாதம் எர்லியாகவே வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஜான்வரி மந்த் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். S23 Ultraக்கு இனிஷியலாக லான்ச் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்து ஸ்மார்ட் வாட்ச் ஆஃபர்ஸாக இருக்கட்டும், ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, ஒயர்டு சார்ஜிங் எல்லாமே வந்து நிறைய காம்போ ஆஃபர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். பட் S24 Ultraக்கு அந்த மாதிரி வந்து பெருசாக எதுவும் கொடுக்கல. S25 Ultraக்கு அந்த மாதிரி ஏதாவது நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். Pixel 9a பற்றியுமே வந்து லீக்ஸ் வந்திருக்கு. 9aவோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி Tensor G4 இருக்க போது 6.2 inch ஒரு காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் நம்ம பார்க்கலாம். பட் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது Gorilla Glass 3 இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. பட் பேட்டரி கெப்பாசிட்டியில் ஒரு ஹியூஜ் அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுது.
அரௌண்ட் ஒரு 5000 mAh பேட்டரி இருக்க போது. ரியர் கேமராவில் வந்து சாம்சங் GN8 சென்சார் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அண்ட் இந்தியாவில் எப்பவும் போல் வந்து ஒரு ப்ரீமியமான ப்ரைஸ் டேக்கில் தான் வந்து கொண்டு வராங்க. பட் பேங்க் ஆஃபர்ஸு அந்த இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து தரமாக இருக்கும். இந்த வாட்டி 9 என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். அந்த மார்ச் மந்த் வந்து நம்ம லான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ரியல்மி 14X ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மாதம் லான்ச் பண்ணுறாங்க. அண்டர் 15,000 IP69 ரேட்டிங் ஃபோன் அப்படின்றது வந்து பயங்கரமாக டோட் பண்ணுறாங்க. பட் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராசர்னு பார்த்தோன்னா Dimensity 6300 யூஸ் பண்ணுறாங்க. Vivo T3 Lite, IQ Z9 Lite அண்ட் ரியல்மிலையுமே வந்து ரியல்மி ஓப்போலையுமே வந்து ஒரு சில ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து HD டிஸ்பிளேயோட காம்பினேஷனில் தான் வருது. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்க போது ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் IP69 ரேட்டிங் தான் வந்து ஒரு மோஸ்ட் யூஎஸ்பியாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போது அண்டர் 15,000 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus 11 யூசர்ஸ்க்கு Android 15 பேஸ் பண்ண Oxygen OS 15 வந்து ரோல் அவுட் ஆயிருக்கு. ஏற்கனவே வந்து OnePlus 12R யூசர்ஸ்க்குமே வந்து இந்த அப்டேட் பண்ணி பார்த்துருந்தாங்க. ஃபோனோட ஃப்ளூடிட்டி எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. பழைய Oxygen OS வந்து இப்போ அவங்களால வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ 11 யூசர்ஸ் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா அப்டேட் வந்திருக்கான்ற வந்து செக் பண்ணி பாருங்கள். OnePlus 11 இனிஷியலாக லான்ச் பண்ணப்போ Android 13 லான்ச் பண்ணாங்க. இது ஒரு செகண்ட் அப்டேட், இன்னொரு 2 அப்டேட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ OnePlus 11 யூசர்ஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் அப்டேட் வந்திருக்கான்னு. அண்ட் ஏற்கனவே நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வந்து மேஜர் அப்டேட்லாம் பார்க்கும்போது சைஸுமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பல்க் சைஸ் எல்லாமே வந்து நீங்கள் மோஸ்ட்லி வைஃபைல ப்ரிஃபர் பண்ணுங்கள். மொபைல் டேட்டாவில் ட்ரை பண்ணாதீங்க. மொபைல் டேட்டாவில் நமக்கு அந்த 1GB 2GB கேப் இருக்கும். அப்டேட் பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சிங்கிள் ஸ்டெச்சில் வந்து டவுன்லோட் பண்ண பாருங்கள். அண்ட் ரூம் டெம்பரேச்சருமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ஏசி என்வாயன்மெண்ட், கூலான என்வாயன்மெண்ட்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பாருங்கள். ஃபோன் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகாமல் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பக்கம் தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். மற்ற கேட்டகரிஸ் எதுவுமே வந்து கவர் பண்ணல. இந்த அப்டேட் சீரிஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, உங்கள் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.